الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الله رب العالمين சூரத்து ஆல் இம்ரானில் 18வது வசனத்திலே என்ன சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹு தஆலா சாட்சி சொல்கின்றான், அவனை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை என்று அல்லாஹு தஆலாவே சாட்சி சொல்கிறான். வல் மலாயிகா, அல்லாஹு மாத்திரமல்ல, அல்லாஹுவோடு அவனுடைய வானவர்களும் சாட்சி சொல்கிறார்கள். வ உலுல் இல்ம், அதே போன்று அறிவுடையோரும் சாட்சி சொல்கிறார்கள். காயிமன் பில் கிஸ்த், அல்லாஹு தஆலா எவ்வாறு சாட்சி சொல்கிறான்? நீதியை நிலைநாட்டியவனாக. இது நீதியான வார்த்தை, உண்மையான வார்த்தை. அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், அல்லாஹ் அவனை தவிர எந்த ஒரு இலாகும், எந்த ஒரு வணக்கத்திற்கு தகுதியானவரும் கிடையாது. அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் அறிஞர்களை பற்றி, அவர்களுடைய சிறப்பை பற்றி எடுத்துரைக்கின்றது. அறிஞர்களுக்கு அவர்களுடைய சிறப்பை கூறுவதற்கு இந்த ஒரே ஒரு வசனம் மாத்திரம் இருந்தாலே போதுமானது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா தன்னுடைய சாட்சியத்தோடும் தன்னுடைய வானவர்களின் சாட்சியத்தோடும் அறிஞர்களின் சாட்சியத்தை இணைத்திருக்கின்றான். எனவே அறிஞர்கள் என்பவர்கள் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை பற்றி நன்கறிந்தவர்களாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் அறிஞர்களாகவும் இருக்க முடியும். இந்த வசனம் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை பறைசாற்றுகிற அதே நேரத்திலே வணக்கத்திற்கு அவன் மாத்திரம்தான் தகுதியானவன் என்கிற சொல்கிற அதே நேரத்திலே அறிஞர்களுடைய சிறப்பையும் இது எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது.